ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட கமெண்ட்ஸ் ஒருத்தர் இன்வெஸ்ட் பேசிக் டேரியை பற்றி நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டவுட் கேட்டிருந்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வைஸ் இவே பில் ரெண்டு ஒரே டைம் ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்க. அது எப்படி சாத்தியம்? கஸ்டமர் வந்து சரக்கு சொல்லி இன்வைஸ் ரெடி பண்ணி கொடுத்தவுடன் ரூபாய் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். அதன் பின் சரக்கு போட்டு மறுநாள் தான் விநியோகம் பண்ணுகின்றோம் என்றால், விநியோகம் பண்ணும்போது தானே இவே பில் தனியாக இருக்க முடியும். ஆனால் கஸ்டமர் முதல் நாளே ரூபாய் கொடுத்து விட்டு இன்வைஸை வாங்கி சென்று விடுவாரே. ஸோ ப்ளீஸ் இது சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்கவும், நன்றி. ஸோ இன்வைஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பிஃபோர் தட் ஜென்ரேட் இவே பில் இன்வைஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வைஸோட பேசிக் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவே பில்லும் இன்வைஸும் கம்பல்சரி என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றா தான் எடுக்கணும். அது ரூல்ஸ், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் பில்லு கொடுத்துட்றேன் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் கஸ்டமர்கிட்ட நம்ம டெலிவரி செல்லான் கொடுக்க முடியும். ஸோ டெலிவரி செல்லான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ டெலிவரி செல்லான் கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் பொருளில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வைஸ் வித் இவே பில்லோட எடுத்து கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை இருக்காது. இன்கேஸ் சார் நான் இன்வைஸ் ஜென்ரேட் பண்ணிட்டேன், இவே பில் பொருள் அனுப்புறப்ப ஏதாவது பிரச்சனை ஆகுது, அதனால நான் இவே பில்லை கேன்சல் பண்றேன், இல்லை இவே பில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்வைஸ் ஆக்டிவா இருக்கும். ஆனால் இவே பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல்ல இருக்கும். ஸோ அது நம்மளோட இவே பில் பிளஸ் ஜிஎஸ்டிஆர் 1 ரெக்கன்சிலேஷன் பண்றப்ப கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் திங் டெலிவரி செலான் போட்டு பொருள் அனுப்பிச்சிருங்க, கஸ்டமர்கிட்ட கொடுத்துருங்க. ஆஃப்டர் தென் பொருள் மூவ் ஆகுறப்போ உங்களோட கூட்ஸை நீங்க டெலிவரி பண்றப்போ இவே பில் வித் இன்வைஸோட அனுப்பிச்சிங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அது சப்போர்ட்டா இருக்கும். ஐ ஹோப் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் டெலிவரி பண்ணிருக்கேன்றதை நம்புறேன். ஸோ இப்போ டிலே பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நமக்குன்னு இருக்க கம்பெனிக்கு உள்ள வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் டே என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேசிக்ஸாக ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இவே பில் அண்ட் இன்வைஸ் ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பேசிக்ஸாக ஒரு 5 லெஜர் வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் லெஜர். ஸோ டேலியை நம்ம ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோடனே டேலி என்ன பண்ணிடும்னா டிஃபால்ட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் லெஜரையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டேலியை ஓப்பன் பண்ணிக்கும். தென் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிடிஎஸ் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எம்எஸ்எம்இ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுவும் இப்போ நம்ம கரண்டாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இல 45 days அக்ரிமெண்ட் ஆர் வித்தவுட் அக்ரிமெண்ட் 15 days பேமெண்ட் வந்து டிலே ஆகாமல் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறோன்ற பட்சத்தில் ஒரு லெஜர்னா முதல் என்னென்ன விஷயங்கள் தேவையை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இப்போ ஒரு லெஜர் முரளின்றவர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சன்ரை டெப்டார்ஸ்னு வச்சிருக்கேன். ஸோ வச்சு முடிச்சுட்டு அடுத்தது மெயின்டைன் பில் பேலன்சஸ் பில் பை பில் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இது என்ன சார் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜர் ஃபாலோ பண்ணுறோம்னா அவங்களோட இன் அண்ட் அவுட், அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது அகெயின்ஸ்டாக ரிசிப்ட் வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ எந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டாக இந்த பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தா தான் இருக்கும். மித்தபடி லெஜர் வியூவில் பார்க்குறப்ப நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் கரெக்டாக வரும். பட் எந்த பேமெண்ட்டுக்கு எந்த பில்லுக்கு எந்த பேமெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மெயின்டைன் பில் பை பில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி தான் இருக்கணும். தென் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கிரெடிட் பீரியட், ஒரு பார்ட்டிக்கு எத்தனை நாள் நம்ம டிஃபால்ட்டாக கிரெடிட் பீரியட் கொடுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டேலி என்ன கன்சிடர் பண்ணும்னா 15 daysன்றதை அதை கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக ஒரு லெஜர் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்பே அவங்களோட கிரெடிட் பீரியடை டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அட்ரஸை லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்றப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஒரு அட்ரஸை பொறுத்த மட்டும் 99 கேரக்டர் தான் கொடுக்கணும். அண்ட் தென் ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் மும்பையில் இருக்கலாம், இல்லை ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்றப்போ ஹைதராபாத்ன்றதும் ஸ்டேட் கிடையாது, மும்பைன்றதும் ஸ்டேட் கிடையாது. ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் சிட்டிக்கு உண்டான ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான பின்கோடு கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு விஷயம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா,
ஃபர்ஸ்ட் திங் டேலிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஸோ டேலிலே டைரெக்டாக நீங்கள் வேற எங்கேயும் குரோம் போயெல்லாம் பண்ணணுன்றது இல்லை, இதுல இருந்தே டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான நம்பர் இது, ஓகேங்களா? ஸோ நம்பர் கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேன் அண்ட் ரிஜிஸ்டர்டா அன்ரிஜிஸ்டர்டா இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி நம்பர் காமனாக தான் இருக்கும். பட் அது கவர்மெண்ட் செக்டரா இல்ல ஒரு காம்போசிஷன் டீலரா இல்ல ரெகுலர் டீலரா இல்ல அன்ரிஜிஸ்டர்டா இல்ல இ காமர்ஸ் ஆபரேட்டரான்றத நம்ம சூஸ் பண்றதை வச்சு தான் நம்மளோட ஜிஎஸ்டி அரோன். சார் வெறும் லெஜர் கிரியேஷன் தானே சிம்பிளா எடுக்க வேண்டாம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டிஆர் ஒன்னோட ரெஃப்ளெக்ஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இ காமர்ஸ் ஆபரேட்டர் நீங்க ரெகுலர்னு கொடுத்தீங்கன்னா ரெகுலர்ல தான் போய் ஃபைல் ஆகும், இ காமர்ஸ் சம்மரிக்கு போகாது. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவா நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் கம்பல்சரியா மேண்டேட்டரியா செக் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஸோ இப்போ நான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்னே வச்சிடறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த 45 days அந்த 43 BH இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ரூலுக்காக ஒரு லெஜருக்கும் எம்எஸ்எம்இயோட அவங்களோட டைப் என்ன ஸோ அவங்களோட டைப் மைக்ரோவா ஸ்மாலா மீடியமா அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தென் அவங்களோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த நம்பரை கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் அவங்க என்ன செக்டர் மேனுஃபேக்சரிங்கா இல்ல சர்வீசஸா இல்ல ட்ரேடர்ஸா, ஸோ அவங்க என்ன செக்டர்ல ரெஜிஸ்டர் ஆகி ஆக்டிவிட்டி டைப்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்கன்றதை கேட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சர்வீசஸ்ன்றதுல கொடுத்துறேன். கொடுத்து முடிச்சுட்டு ஒரு லெஜரை சேவ் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்ஸா எனக்கு ஒரு லெஜருக்கு தேவையானது அவங்களோட நேம், அட்ரஸ், பேன் பிளஸ் ஜிஎஸ்டி நம்பர், தென் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எம்எஸ்எம்இ டீடைல்ஸ். சார் இன்கேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 5.0ன்றனால வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாலே போதும். இந்த இடத்துல உங்க ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அட்ரஸ்ல இருந்து பேன் கார்டுல இருந்து ஜிஎஸ்டி நம்பர்ல இருந்து எல்லாமே டேலியே பிக்கப் பண்ணிக்கும், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் கொண்டு. ஸோ டேலியே பிக்கப் பண்ணிக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5.0க்கு அப்புறம் இருக்க வெர்ஷன்ல இருந்து டிஃபால்ட்டா டேலி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்ஸா இருக்க ஒரு லெஜர் கிரியேஷன். ஸோ இந்த லெஜர் கிரியேஷன் முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டிஃபால்ட்டா 5 லெஜர் நம்ம கிரியேட் பண்ணுவோம் சார், அதுல 2 இருக்கு. ஸோ இன்னும் மீதி இருக்குது என்ன சார் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் கிரியேட்ல போயிட்டு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் அண்டர் எதுல இருக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் நமக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ளிகபிளான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ் அட் 18%, சேல்ஸ் அட் 12%, சேல்ஸ் அட் 28% சொல்லி சேல்ஸ் லெஜர்லயே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரேட்டை கொடுத்துருவாங்க. ஸோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாது. என்ன ஒரு ரீசனுக்காக பண்ணக்கூடாது அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக பண்ணலான்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டையுமே போத் மெரிட் அண்ட் இம்பாக்டே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு 18% நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் டேலி என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் F11ல செக் பண்ணும், கம்பெனியில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணும் ஜிஎஸ்டி ரேட் இருக்கான்னு. இல்லைன்ற பட்சத்தில் அடுத்து டைரக்டா எங்க வந்து செக் பண்ணணும், நம்மளோட சேல்ஸ் லெஜரை தான் செக் பண்ணும். ஸோ அப்படி சேல்ஸ் லெஜர்லேயே நீங்க 18% கொடுத்துட்டீங்கன்னா அந்த சேல்ஸ் லெஜருக்கு உண்டான ஹெச்எஸ்என் என்னவோ அதைத்தான் நீங்க அந்த சேல்ஸ் பில்ல போடுற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஹெச்எஸ்என் எடுக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஹெச்எஸ்என் சம்மரி கம்பல்சரி இம்பாக்ட் என்ன சொல்றது டிஃபெக்டிவா தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் நீங்க வேற எதுவுமே டிஃபைன் பண்ண வேணாம், அஸ் பர் கம்பெனி குரூப்னே கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸை பொறுத்த மட்டும் அஸ் பர் கம்பெனி டீடைல்ஸ்னே கொடுத்துட்டு இந்த இடத்துல கூட்ஸ்ன்னு மாத்திக்கங்க. ஸோ கூட்ஸ்ன்னு மாற்றி சேவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. வேற எதுவுமே பண்ண தேவை. சார் நான் 18, 28 பிரிச்சு பார்க்கணுமே சார் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டா உங்க R1க்கு போனீங்கன்னா அதுக்கான தனித்தனியான ரிப்போர்ட்ஸ் உங்க R1ல வரும். நீங்க சேல்ஸ் லெஜரை செக்ரிகேட் பண்றதுனால ஹெச்எஸ்என் சம்மரி ஒரு 100க்கு 90% வந்து பாத்தீங்கன்னா டிஃபெக்ட் ஆகி தான் வரும். ஏன்னா அந்த சேல்ஸ்ல என்ன ஹெச்எஸ்என் இருக்கோ அதைத்தான் டேலி பிக்கப் பண்ணுமே தவிர ஐட்டம் இருக்க இன்வென்ட்ரி ஹெச்எஸ்என் டேலி பிக்கப் பண்ணாது. ஸோ சேல்ஸ் லெஜரா இருக்கட்டும் பர்ச்சேஸ் லெஜரா இருக்கட்டும் அந்த ரெஸ்பெக்டிவ் லெஜர்ல உங்களோட ஜிஎஸ்டி ரேட்டையோ ஹெச்எஸ்என்னையோ ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தென் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 லெஜர் டிஃபால்ட்டா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 2 லெஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லெஜர் ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ரிலேட்டடான இருக்க டாக்ஸ் லெஜர்ஸ். ஸோ அந்த டாக்ஸ் ரிலேட்டடா இருக்க லெஜர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இன்புட் ஐஜிஎஸ்டி
ஸோ இன்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ்னு வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் டாக்ஸஸ்ல ஜிஎஸ்டின்றது வரும். தென் அதோட டாக்ஸ் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டின்றது செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் நீங்க எந்த விதமான ரேட் அது பர்சன்டேஜ் மென்ஷனோ பண்ண தேவையில்லை. ஏன்னா இது எதுக்காக இந்த மாதிரி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சார் எனக்கு ஒரே பில்லில் 18% இருக்கும், 28% இருக்கும், 5%, அதாவது மல்டிபிள் ஜிஎஸ்டி ரேட் ஒரே பில்லில் வரும் சார் அப்படின்றவங்க நான் சொல்றேன் இந்த மெத்தட் அப்ளை பண்ணாலே போதும். ஜிஎஸ்டி கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது 18 இருக்கட்டும், ஐட்டம் 28 இருக்கட்டும், இல்ல 5% இருக்கட்டும், இல்ல எக்ஸம்டடா இருக்கட்டும், எந்த விதமான ப்ராடக்ட் இருந்தாலும் சரி இந்த மாதிரி காமன் லெஜர்ஸா கிரியேட் பண்றதுனால நமக்கு அந்த எரர்ஸ் எதுவுமே கிரியேட் ஆகாது, கிளியரா நமக்கு விஷுவல் வரும். ஸோ அடுத்தது இன்புட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் தான், ஜிஎஸ்டி தான், சிஜிஎஸ்டி செலக்ட் பண்றோம். ஆஃப்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி செலக்ட் பண்றப்ப வந்து 3.0க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடி ஜிஎஸ்டின்னு வராது. அதாவது யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் ஒரே ரேட்டு தான். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடி ஜிஎஸ்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி முடிச்சோடனே சேம் அதுலயே அவுட்புட்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சார் இது எதுக்கு சார் இப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறீங்க? சார் இது எதுக்கு சார் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறீங்கன்னு கேட்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எதுக்காக இது மாதிரி கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஜிஎஸ்டி அதாவது ஐடிசி ரெகன்சிலேஷன் நம்ம போர்ட்டல்ல பண்றதும் அதே விஷயத்தை நம்ம டேலியிலே பண்ண முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன இருக்கணும், எனக்கு இன்புட் தனியா அவுட்புட் தனியா இருந்தால் மட்டும்தான் என்னோட ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது ஐடிசி அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் அது எனக்கு எஃபெக்டிவா சப்போர்ட் கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டின்றதை நான் பிரிச்சு தனித்தனி செக்ரிகேஷனா கொடுக்குறேன். தென் output SGST, then output IGST. ஸோ இந்த டிஃபால்ட் லெஜர்ஸ் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த டிஃபால்ட் லெஜர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணோடனே நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய நெசசரியான ஒரு சில விஷயங்கள். சிஜிஎஸ்டி அப்போ இன்புட்டாக இருக்கட்டும் அவுட்புட்டாக இருக்கட்டும், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் காமனாக எந்தவித ஹெச்எஸ்ஓ எந்தவித ஜிஎஸ்டி ரேட்டோ மென்ஷன் பண்ணாமல் இருக்கனால சிங்கிள் பில்லிலே என்னால் மல்டிபிள் ஜிஎஸ்டி ரேட்ஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு நம்ம பேசிக்ஸாக கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சில லெஜர்ஸ். ஸோ இந்த லெஜர்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். சார் இதுக்கு அடுத்து என்ன சார் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் இன்வென்ட்ரிக்கு தான் ஃபார்வர்ட் ஆகணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இந்த வீடியோ இன்வென்ட்ரிக்காக இருக்குன்னு. ஸோ அந்த இன்வென்ட்ரியை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் F11 ஜிஎஸ்டி ரேட் செக் பண்ணும், ஆஃப்டர் தென் லெஜரில் செக் பண்ணும், ஆஃப்டர் தென் ஸ்டாக் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்டை வந்து டேலி செக் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேலி டிஃபால்ட்டாக ஒரு ஐட்டம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரின்னு தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த பிரைமரின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காமனாக எதுவுமே ஃபோல்டருக்குள்ள வைக்காம காமனாக வெளிப்படையாக வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ட்ரி போட்டு காமிக்கிறேன். ஸோ ஐட்டம் 1 அப்படின்றத கொடுத்து நான் எதுவுமே கொடுக்காம இப்போ சேவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஸோ இதில் வந்து அண்டரில் நான் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து நாங்கள் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அண்டர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக்கல் ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோட ஸ்டாக் சம்மரி போய் நான் பார்த்தேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன் செகண்ட். ஸோ ஸ்டாக் சம்மரியை பொறுத்து என்ன பார்க்குறப்ப என்ன ஆகும், ஐட்டம் 1ன்றது வெளிப்படையாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித குரூப்பும் இல்லாமல் வெளிப்படையாக இருக்கும். இதே இது எலக்ட்ரிக்கல்ன்ற ஒரு போர்ஷனில்
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் 2 ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஒரு குரூப்பிங் இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப்னு சொல்லுவோம். சார் இது எதுக்காக ஸ்டாக் குரூப் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் சிம்பிள் சார், நான் இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேன், இல்லை ஒரு ஃபெர்டிலைசர் கடையோ, இல்லை வேற ஏதாவது ஒரு ரைஸ் ஸ்டோரோ நான் வச்சிருக்கேன்ற பட்சத்தில் ரைட்ஸை பொறுத்த மட்டும் எனக்கு என்ன இருக்கும், வெரைட்டி என்னென்னா பொன்னின்ற இருக்கும். பொன்னிலே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலை பொறுத்த மட்டும் என்ன இருக்கும், எலக்ட்ரிக்கல் நான் காமனாக கொடுத்துட்டேன். ஸோ எலக்ட்ரிக்கலை பொறுத்த மட்டும் என்ன இருக்கும், பிளம்பிங் ஐட்டம்ஸ் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும். லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எல்இடி, தென் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப். ஸோ இந்த மாதிரி செக்ரிகேஷன்ஸ் அதோட கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இந்த குரூப் கிரியேட் பண்ணுறது மூலியமா அந்த கேட்டகரிஸை நம்ம தனியாக டிஃபால்ட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக்கலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் இருக்கும், லைட் இருக்கும், தென் வயர் இருக்கும், தென் அதுக்கு உண்டான வயருக்கு உண்டான சுவிட்சஸ் இருக்கும், அந்த சுவிட்சஸ் மாற்றுறதுக்கான போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு கீழே என்னால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து செக்ரிகேட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக இந்த குரூப்ன்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த குரூப்பிங்னா என்னன்றது சொல்லிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் ஸ்டாக் ஐட்டமில் பட்டு இப்போ ஸ்டாக் ஒன்றே ஆல்டர் பண்ணுவோம். ஸோ ஆல்டரில் வந்துட்டு ஸ்டாக் ஐட்டம் போயிட்டு ஸ்டாக் ஒன்றில் போகிறோம். ஒன்றில் போனோடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் யூனிட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க உச்சரிக்கிற நேமில் இருக்கிற நேமையே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டேலியில் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோல்ஸாக விற்கிறேன். ஸோ ரோல்ஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த இடத்துலையும் ரோலுன்றதை எக்ஸ்பென்ஷன் பண்ணிடுறேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேலியில் ஒரு சில டிஃபால்ட் யூக்யூசி வந்து இருக்கும். சார் இது என்ன சார் யூக்யூசினா இது இம்பார்ட்டனா சார்னு கேட்குறப்போ கம்பல்சரியான இம்பார்ட்டன்ட். என்ன ரீசனுக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடையும் யூக்யூசி கிரியேட் பண்ணாமல் ஃபைல் பண்ணுறப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலில் நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும் ஒரு குவான்டிட்டி, இதை வந்து குவான்டிட்டி கோடுன்னு சொல்லுவாங்க, யூனிட் குவான்டிட்டி கோடும்பாங்க யூக்யூசிமோ. ஸோ யூனிட் குவான்டிட்டி கோடு போர்ட்டலில் நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐட்டம் நீங்கள் ஹெச்எஸ்என் நம்பர் கொடுத்தாலுமே அதுக்கான குவான்டிட்டி கோட் கம்பல்சரி கேட்கும், யூக்யூசி கண்டிப்பாக கேட்கும். அந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம அந்த போர்ட்டலில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ண முடியுமே. இல்லை நம்ம பேச்சு வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா மீட்டருமோ இல்லாட்டினா வந்துன்னா ஃபீட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் போர்ட்டலில் இருக்கா அப்படின்றதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபீட்டுன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபீட்டுன்னு டைப் பண்ணுறப்போ ஃபீட்டுன்ற நார்மல், அதாவது அடிக்கணக்குன்ற ஒரு கணக்கு இருக்காது, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு அதுதான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம பேச்சு நடையா வழக்கத்துக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைக்கும் போர்ட்டலில் இருக்க ஸ்டாண்டர்டான ஒரு சில மெஷர்மெண்ட் யூனிட் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் யூனிட்ஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுமே தவிர நம்ம பேச்சு வாக்கு சொல்கிற யூபிஎஸ்சி கோட் அங்கே செட் ஆகாது. ஸோ நியூ யூபிஎஸ்சி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கனாலும் பிஃபோர் தட் செக் பண்ணிக்கோங்க அது போர்ட்டலில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் ரோல்ஸ்னு கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த இடத்துல போய் ரோல்ஸ் நான் கொடுத்தேன்னா அது அந்த யூபிஎஸ்சி போர்ட்டலே இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டேலி எடுத்துக்கும். தென் நீங்கள் நியூ யூபிஎஸ்சி கிரியேட் பண்ணாலும் எடுத்துக்கும். பட் ஆர்ஒன் ஃபைல் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அது எரராக வந்து நிற்கும், யூகியூசி எரர் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். ஸோ அதனால என்ன ஆஸ் இட் இஸ் போர்ட்டலில் இருக்கதான் இங்கே டேலியில் இருக்கு. ஸோ ஆஸ் இட் இஸ் என்ன இதுக்குள்ளே இருக்கோ அந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிட்டு யூகியூசியை பிக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆர்ஒனுக்கு எந்த விதத்துக்கும் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஒன்று கொடுத்துட்றோம். தென் கொடுத்து முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பிஓஎம் அடுத்த கண்டென்ட்ல ஐ மீன் எக்ஸ்பிளனேஷனாக போகிறப்ப போடுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் கிரியேஷன் வீடியோன்றனால என்னென்ன இம்பார்ட் அந்த கிரியேஷனுக்கு இம்பார்ட்டன் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ சொல்லி முடிச்சோடனே ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் பண்ணுறோம். பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த வெர்ஷன் அதாவது 3.0 அப்புறம் இருக்க வெர்ஷனில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா எனேபிள் ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் செட் ஆல்டர்னு இருக்கும். அதை எஸ் கொடுத்து உள்ளே போய் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெச்எஸ்என் டீடைல்ஸை பொறுத்த மட்டும் என்ன பண்ணிடுறீங்கன்னா 3.0க்கு அப்புறம் யூஸ் பண்ணுறவங்க ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர்னு கொடுத்துட்டு ஸோ என்ன ஹெச்எஸ்எனோ இந்த ஹெச்எஸ்என் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் கொடுக்குறது 4 டிஜிட்ஸ் கொடுக்குறேன். உங்களோட டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுங்க. ஹெச்எஸ்என் மாதிரி ப்ராடக்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சார் நான் ப்ராடக்ட் ஒரு சிலர் என்கிட்டே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எனக்கு 4 டிஜிட் ஹெச்எஸ்என் தான் சார் வருது, அதனால நான் 4 டிஜிட் போட்டிருக்கேன் சார், ஆனால் என்னோட டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேலே சார்ன்றப்போ டெஃபினட்டாக நீங்கள் தான் ஹெச்எஸ்எனை ஃபைன் பண்ணி 6 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணணும். உங்களோட சப்ளையர் ஏன்னா அவங்க 5 கோடிக்கு கீழே இருப்பாங்க, அதனால 4 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் 5 கோடிக்கு மேலே இருக்கீங்க டேர்ன் ஓவர் அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரியாக நீங்கள் 6 டிஜிட் இல்லாட்டா 8 டிஜிட் ஹெச்எஸ்என் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் எனக்கு மறந்துடாதீங்க. தென் ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்து முடிச்சோம். ஏன்னா இது ஆல்ரெடி சேவ் பண்ண ப்ராடக்ட்ன்றனால
எந்த டேட்ல இருந்து இது எடுத்துக்கன்னு கேட்குது. ஸோ 1/4/25 கொடுத்துட்றேன். ஒன் செகண்ட். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா HSN டீடைல்ஸ் கொடுத்தாச்சு. ஆஃப்டர் தென் ஜிஎஸ்டி ரேட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்துட்டு டாக்ஸபிள்ன்றதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 18%னா 18%ன்றதை கொடுத்துருங்க. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே சட்டை போச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த டாக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கீழே இருக்க சட்டை வந்து பார்த்தீங்கன்னா 12% இருக்கும். 1000க்கு எவ்வளோ போயிருச்சு அப்படின்றப்ப அது 18% வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபை ஸ்லாப் பேஸ்டு ரேட்டுன்னு கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ அப் டு ரேட்டு 1000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா டாக்ஸபிளில் 12% இருக்கணும். அப் டு 1000 மேலே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு 18% ரேட் வரணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இது எப்பயிலேருந்து அப்ளிகபிள்னு கேட்போம். ஸோ இதுதான் டீட்டெயில். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா என்ன ஒரு விஷயம்னா 3.0க்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற ஆப்ஷனாக இருந்துச்சு. 3.0க்கு அப்புறம் 2 ஆப்ஷன் ஸ்பெசிஃபை டீட்டெயில் இயர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரேட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கேன் சார், ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ரேட் பேஸ்டு போறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்லாப் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிக்கிட்டு முடிச்சு. ஸோ இது எல்லாமே பேசிக்ஸாக என்னன்னா ஒரு ஐட்டம் பிளஸ் இன்வென்ட்ரி நெசசரியான விஷயம் பிளஸ் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒன்று. தென் சார் இப்போ ஒரு ஐட்டமும் கிரியேட் பண்ணிடுறேன், ஒரு லெஜரும் கிரியேட் பண்ணிடுறேன், ஒரு கம்பெனி பேசிக்ஸாக கிரியேட் பண்ணிடுறேன் சார். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ ரெண்டையுமே கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஒவ்வொரு இடையும் வவுச்சர் போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்ச்சேஸ் லெஜராக இருக்கட்டும் இல்லை என்னோட சேல்ஸ் லெஜராக இருக்கட்டும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சீதர். ஸோ இந்த இடத்துல இருக்க மாதிரி என்ன இருக்கும்னா எனக்கு பிளாங்கா இருக்கும், அதாவது எதுவுமே இருக்காது. என்னோட டேக்ஸ் கால்குலேஷனாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருக்காது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா வவுச்சர் கிரியேஷன் இல்லைன்னா வவுச்சர் ஆல்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால இப்போ என்ன பண்ண போறேன்னா வவுச்சரை ஆல்டர் பண்ண போறேன். ஸோ அதில் ஆல்டரில் போயிட்டு ஸோ வவுச்சர் டைப்பில் போயிட்டு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்குது சேல்ஸ்ன்ற ஒரு வவுச்சர் இருக்கு இல்லைங்களா வவுச்சர் டைப். ஸோ அந்த சேல்ஸ்ன்ற வவுச்சர் டைப்பை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வவுச்சர்ஸில் வந்துன்றப்ப எனக்கு வந்து சேல்ஸ் பில்லில் சார் எனக்கு எந்த விதமான நம்பர் இல்லை நம்பர் 1 இருக்கு. நான் ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸில் லெட்டர்ஸ் தென் இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இயர் ஃபினான்ஷியல் இயர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணுன்றப்போ A to Z அதாவது உங்களோட சேல்ஸ் வவுச்சராக இருக்கட்டும் பர்ச்சேஸ் வவுச்சராக இருக்கட்டும் அதில் நீங்கள் ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆல்டரில் வந்துட்டு வவுச்சர் டைப்பில் வந்துட்டு சேல்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த வவுச்சர் டைப்பை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்ன்றதுல இருக்குது. ஸோ இந்த ஒரு வவுச்சர் நம்பர் பிஹேவிங்கிறது தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருப்பேன். இதில் ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3.0க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்கும் சார் நான் ஏதோ ஒரு பில் இடையில டெலீட் பண்ணிட்டேன் சார் ஆட்டோமேட்டிக்காக பில் நம்பர் பூரா ரீஅரேஞ்ச் ஆகிடுச்சு சார் எனக்கு பிரச்சனையாக இருக்குது சார் அப்படிம்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரிட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அதாவது இடையில நீங்கள் ஒரு பில்லை டெலீட் பண்ணால் கூட டேலி அந்த டெலீட் பில்ல நம்பரை மட்டும்தான் ரிமூவ் பண்ணி மிச்சம் எந்த பில்லுமே ரீஆர்டர் பண்ணாது. அந்தந்த பில் அந்தந்த நம்பர்ஸில் இருக்கும். இல்லை சார் எனக்கு டெலீட் பண்ணாலுமே அந்த நம்பரில் ரீஅரேஞ்ச் ஆகணும்னா ரீநம்பர் வவுச்சர்ஸ்னு கொடுத்துருங்க. இல்லை எனக்கு டெலீட் ஆன பில் டெலீட் ஆனதாகவே இருக்கட்டும் மிச்சம் எல்லா இன்வைஸ் நம்பரும் அப்படி இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்வைஸ் போடுறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்வைஸ் போட்டுக்கிட்டு இருப்போம் இடையில ஏதாவது ஒரு கேஷ் பில் தவறுதல டெலீட் ஆயிருக்கும் இல்லை ஏதோ இடையில ஏதாவது ஒரு பில் இன்சர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த பில்லுன்னு ஃபைன் பண்ணவங்களாட்டி நமக்கு மிகப்பெரிய ஹெட்டேக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பேர்டனை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்ன்ற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை எஸ்ன்னு கொடுத்து உள்ளே போயிட்டு ஸோ 1 ஏப்ரல்லேருந்து எனக்கு நான் என்ன வரணும்னா வவுச்சர் நம்பர் 1 தான் வரணும். தென் ப்ரிஃபிக்ஸில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் சொல்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்எஸ்ஆரா ஸோ ஏஎம்எஸ்ஆர் மைனஸ்ன்னு கொடுத்துட்டு அண்டர் தென் 1/4/2025 கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணிடுறேன்னு கேட்டிங்கன்னா 2025 to 26 அப்படின்றத எனேபிள் பண்ணுறேன். ஸோ இந்த எனேபிள் பண்ணி என்ன பண்ணிடுறேன்னா வவுச்சரை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி முடிச்சு இப்போ என்னோட சேல்ஸ் வவுச்சர் வந்து பார்த்தேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன இருக்குன்னு என்ன இங்கே பாருங்க என்னோட ஏஎம்எஸ்ஆர் அதாவது ப்ரிஃபிக்ஸில் என்னோட கேரக்டர் அண்ட் தென் மைனஸ் என்னோட இன்வைஸ் நம்பர் தென்
என்னோட ஃபினான்சியல் பீரியட். ஸோ இந்த மாதிரி என்னோட வவுச்சர் நம்பரிங்க நீட்டாக டிஃபைன் பண்ணி என்னால் வச்சுக்க முடியும். சார் இது ஒரு தடவை டிஃபைன் பண்ணிட்டா போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எவ்ரி இயர் நீங்கள் உங்களோட கம்பெனியை ஸ்ப்ளிட் பண்ணுறப்பையும் எவ்ரி இயர் இந்த பீரியடை வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். சார் ஒன்ஸ் செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த இயர் அதுவாக மாறாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. ஸோ இப்போ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ ஒரு வருஷம் முடிச்சு எனக்கு 26லேருந்து ஆரம்பிக்குது சார் அப்படின்ற பட்சத்தில் 1/4/26 சேம் அதே ஏஎம் எஸ்ஆர் மைனஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல 1/4/26 இருக்கு இல்லைங்களா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வர்றப்ப 2026 to 27. ஸோ இந்த மாதிரி நான் தான் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாத்திர மாதிரி இருக்கும். அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 24 to 25 வரையும் நான் என்ன 25 to 26 வரை என்ன பண்ணியிருக்கேன், 25 to 26 ஃபினான்ஷியல் இயரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 1 ஏப்ரல் 26லேருந்து 26 to 27 நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வவுச்சர் நம்பரிங் அரேஞ்ச் பண்ணுறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. அதாவது பிரிண்ட் வவுச்சர் ஆஃப்டர் சேவிங். அதாவது சேல்ஸ் பில்லை நான் சேவ் பண்ணோன்னே எனக்கு பிரிண்ட் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்தா போதும். இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு நோன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க பிரிண்ட்டை பில்லை சேவ் பண்ணோன்னே உங்களுக்கு பிரிண்ட் வராது, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இன்வாய்ஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதை முடிச்சுட்டு ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த உங்க சேல்ஸ் பில்லில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வரணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் நான் கொடுத்துட்றேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேம் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா, இல்லை கிளாஸஸாகவும் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன், எனேபிள் டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன் இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லைங்களா, சார் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல. ஸோ இதை எஸ் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் செட் ஆர்டர் டிஃபால்ட் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ இதை எஸ்ன்னு கொடுத்துட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி, தென் அவுட்புட் சிஜிஎஸ்டி, தென் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, தென் இன்னொன்று டிஃபால்ட்டாக நம்ம ரவுண்ட் ஆஃப் லெஜர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆல்ட் சி கொடுத்து ரவுண்ட் ஆஃப்னு செலக்ட் பண்ணிக்கிறோம், கிரியேட் பண்ணுறோம் ஒரு லெஜரை அண்டர் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இது நான் சேல்ஸில் மென்ஷன் பண்ணுறதுனால இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் லெஜரில் என்ன பண்ணிடுறேன்னா இன்வைஸ் ரவுண்டிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் கால்குலேஷன் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எந்த டைப் ஆஃப் அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றப்ப நார்மல் ரவுண்டிங். இந்த நார்மல் ரவுண்டிங்கிறது எதை மென்ஷன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது 50 பைசாவுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த 50 பைசாவை லெஸ் பண்ணிடும். இதே 50 பைசாவுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 50 பைசாவை ஆட் பண்ணிக்கும். சார் இதுலேயே இன்னும் 2 டைப் இருக்கே சார் அப்படின்றப்ப நான் டவுன்லோட் ரவுண்டிங்னா பைசாவில் எவ்வளவு இருந்தாலும் சரி அதை அப்படியே ரெடியூஸ் லெஸ் பண்ணிடும். இதே அப்வர்ட் ரவுண்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் 9 ரூபா 1 பைசான்னு இருந்தால் கூட அதை ரவுண்டாக்கி 10 ரூபான்னு கொண்டு வரும். இதே இது டவுன்லோட் ரவுண்டிங்ன்றப்போ 9 ரூபா 1 பைசான்றப்ப அந்த 1 பைசாவை ரிமூவ் பண்ணிட்டு 9 ரூபான்றது மட்டும் தான் கொண்டு வரும். ஸோ இதுதான் இந்த அதில் நம்ம நார்மல் ரவுண்டிங் வச்சு எனக்கு 1 ரூபா வரை ரவுண்டிங் லிமிட் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு சேவ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இப்போ நான் பண்ண எல்லாமே என்னன்னா பேசிக்ஸாக ஒரு சில விஷயங்கள். ஸோ இப்போ வவுச்சர் வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுலேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட இன்வாய்ஸ் நம்பர் நீட்டாக வந்துச்சு. தென் என்னோட அவுட்புட் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அந்த ரவுண்ட் ஆஃப் லெஜஸ் எனக்கு டிஃபால்ட்டாக அலோகேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் கிரியேஷன். இல்லை சார் இப்போ எனக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் சிம்பிள் கிரியேட் போயிட்டு வவுச்சர் டைப் போயிட்டு நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 1 அப்படி இல்லைன்னா சேல்ஸ் 2ன்னு ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்ற வவுச்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். முன்னாடி சொன்ன மாதிரி வவுச்சர் நம்பரிங்காக இருக்கட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அலோகேஷனாக இருக்கட்டும், ப்ரொசீஜர்ஸ் ஆர் காமன், வேற எதுவுமே மாற்றம் இருக்காது. ஓகேங்களா. இது எல்லாமே இப்போ வரை நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பேசிக்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டியோட அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். தென் இது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு வவுச்சர் டைப்பையும் நமக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ சேல்ஸ் மட்டும் தான் சார் இப்படி ஆல்டர் பண்ண முடியுமானா நீங்கள் எந்த வவுச்சரை வேணாலும் நீங்கள் இது மாதிரி ஈஸியாக ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஆல்டர் பண்ண முடியும். நியூ வவுச்சர் டைப்பை உங்களால் தாராளமாக கிரியேட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ ஒரு வவுச்சர் டைப்பை கிரியேட் பண்ணி நம்ம வவுச்சருக்கு பேசிக்ஸாக நெசசரியாக என்னென்ன தேவையோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிட்டோம். தென் இது பேசிக் டீட்டெயில்ஸ். சார் இதுலேயே அட்வான்ஸ்டு லெவல் என்ன சார், ஒரு வவுச்சரில் என்னென்ன இருக்கணும் சார் பேசிக்ஸான விஷயம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஒரு வவுச்சரில் பேசிக்ஸான டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு இன்வைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்னென்ன இருக்கணும், நேம் கிளியராக இருக்கணும், அவங்களோட
அட்ரஸ் கிளியரா இருக்கணும். தென் இன்கேஸ் அவங்க வந்து ஃபுட் ரிலேட்டடா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட FSSI நம்பர் கம்பல்சரி பில்லில் வந்திருக்கணும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட MSME நம்பர். ஸோ டேலியில் அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ அந்த வீடியோவில் அது எப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ MSME நம்பரும் இன்க்ளூட் ஆகணும். தென் கன்சைனி அண்ட் பையர் ரெண்டு பேர்த்தோட அட்ரஸும் வரணும். அண்ட் தென் அட்ரஸை பொறுத்த மட்டும், நம்பரை பொறுத்த மட்டும், இன்வைஸ் நம்பரை பொறுத்த மட்டும் அதுக்கும் லிமிடேஷன் இருக்கு. உங்களோட இன்வைஸ் நம்பர் 16 டிஜிட்ஸ்க்குள்ள இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் AMSR 4 டிஜிட்ஸ், தென் -1 6/7 2025 11 -12 26 14 கேரக்டர் வந்துருச்சு. ஸோ இதுலயே இன்னும் 2 கேரக்டர் தான் என்னால் ஆட் பண்ண முடியும். அதையும் தாண்டி போகுது அப்படின்ற பட்சத்தில் அதுவும் எரர் ஆகும். ஸோ இன்வைஸ் நம்பர் தானே சார், நான் எப்படி வேணா வச்சுக்கலாமான்னா அந்த ஒரு லிமிடேஷனும் கிடையாது. இன்வைஸ் நம்பரை பொறுத்த மட்டும் 16 டிஜிட்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். 16 டிஜிட்ஸை தாண்டி இருக்கக்கூடாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கூட்ஸை பொறுத்த மட்டும் சீரியல் நம்பர், அந்த கூட்ஸோட நேம் கம்பல்சரி, அதோட HSN பிளஸ் அதோட GST ரேட் என்ன, தென் குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டிக்கு உண்டான ரேட் அது பெர் யூனிட்டா இல்லை கிலோவா, அது என்னன்றது அந்த யூனிட்ஸோட குவான்டிட்டி இருக்கணும். அண்ட் தென் அதோட அமௌண்ட். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சார் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கீழே HSN சம்பளம் இந்த பில்லில் இல்லைங்க விட்டு நான் வந்து இன்னும் என்ட்ரி பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இந்த பில்லில். ஸோ கேஷ் பில், சேல்ஸ் பில்லே கேஷ் பில் போடுறோம். ஸோ இன்கேஸ் இதை வெளியில் வேற யாராவது அனுப்புகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது டெஸ்பேச்சு த்ரூ எது மூலியமா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாரியில் அனுப்புகிறேன் என்னோட கூட்ஸை. ஸோ டெஸ்பேச்சு த்ரூ லாரி எந்த டெஸ்டினேஷன் போகுது. ஸோ நான் இருக்க திண்டுக்கல்லேருந்து திருச்சிக்கு அனுப்புகிறேன். தென் யார் அதை ஏற்று போகிற ஏஜென்ட்டுக்கு நேமுக்கு வந்துட்டு GST பார்ட்டியா இல்லை நான் GST பார்ட்டியான்ற செக் பண்ணிட்டு தென் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுறோம். கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஐட்டம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், குவான்டிட்டி 15 குவான்டிட்டி அனுப்புகிறேன், 15 ரோல் அனுப்புகிறேன். ஸோ GSTயோட சேர்த்து சார் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எனேபிள் பண்ண, ஏன்னா மெஜாரிட்டி இது டிஃபால்ட்டாக வராது, நம்ம தான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரேட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து எங்கே எனேபிள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல F12ல கொடுத்து இந்த 2 இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சோன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரொவைட் ரேட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் டேக்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் என்ன சொல்கிறேன்னா 900 ரூபான்றது சொல்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுது, 83 ரூபா பெர் ரோல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ பெர் ரோல் 83 ரூபா அப்படின்னு வருதுன்ற பட்சத்தில் என்ட்ரன்ஸ் டே வந்தோடனே சேல்ஸ் அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவுமே நான் பண்ண தேவையில்ல. என்னோட CGST HGST கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்ன ஆயிடுச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் நான் வேறு எதுவும் மிகப்பெரிய பேர்டன் எதுவும் எடுத்துக்கிட்டேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ இதை கண்ட்ரோல் P கொடுத்து ப்ரிவியூ பார்ப்போம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா HSN கிளாஸிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ HSN கிளாஸிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நான் ப்ராடக்ட்டில் HSNன்றது கொடுக்காம இருக்கனால இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் எனக்கு இங்கே பாருங்க 8574 HSN டீட்டெயில்ஸ். ஸோ ஒரே HSNன்றனால இந்த இடத்துல அந்த HSN டாக்ஸபிள் வேல்யூ வந்து GST ரேட், அந்த அமௌண்ட் GST ரேட் ப்ளஸ் அமௌண்ட், அந்த டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி என்னோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே எனக்கு கம்பல்சரியாக ஒரு பில்லில் இருக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இன்கேஸ் இது இல்லைன்னா எதுவும் பிரச்சனை வருமானா, கண்டிப்பாக இன்வைஸோட ஃபார்மாவே உங்களுக்கு இருக்குது. ஒரு இன்வைஸ் இந்த கேட்டகரி அண்ட் இந்த செட் ஆஃப் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக கேரி ஃபார்வர்ட் பண்ணணுன்றது ரூல். இது சும்மா இந்த விஷயத்துக்கு நம்ம எனேபிள் பண்ண முடியாது. இப்படி இன்வைஸ்னா இந்த இன்வென்ட்ரியோட டீட்டெயில், HSN டீட்டெயில் ப்ளஸ் அதோட குவான்டிட்டி அண்ட் தென் பையர் அண்ட் கன்சைனியோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், கிளாஸிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததான் ஒரு இன்வைஸ். அந்த இன்வைஸுக்குன்னு GSTயில் தனி ரூல்ஸே இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வவுச்சர் கிரியேஷன் ப்ளஸ் செட் ஆஃப் கலெக்ஷன் பண்ணுறதுன்னு. ஸோ பிஃபோர் தட் ஒருத்தர் வீடியோ கேட்டிருந்தாரு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான் சார் கொஞ்சம் வீடியோ கண்டினியூட்டியாக போட முடியல. ஸோ இனிமேல் வீடியோ கண்டினியூட்டியாக வரும். ஐ ஹோப் நான் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நம்புறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.